Vanakkam children, a small smile with a little spark of kindness can illuminate someone's day, simultaneously radiating into yours. அப்படின்னா ஒரு குட்டி ஸ்மைலும் ஒரு ஸ்மால் ஹெல்ப் கைண்ட்னஸாக ஒரு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட இன்னொருத்தவங்களோட டேக்கு லைட் கொடுக்குற மாதிரி உங்களோட டேக்கும் அது பிரைட்டாக ஹாப்பியாக இருக்கும் உங்கள் டே. So dear children, today in physics, let's learn in unit 2 about velocity, acceleration, distance time graph and speed time graph. And also we will discuss the activities which covers within the topic. Last class we learned about speed. That is speed is distance by time. Here do you know பாருங்க 1 kilometer per hour வந்துட்டு எப்படி 15/18 meter per second எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டோம். So remember this formula, it is very important. Okay, next do you know பாருங்க know the speed. Here are some value of speed given by different animals and things. Tortoise 0.1 meter per second. ஒரு வாக்கிங் பர்சன் எவ்வளோ ஸ்பீடில் போவாங்கன்னா ஆவரேஜ் 1.4 meter per second. ரெயின் ட்ராப் ஃபால் ஆகிறது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராப் ஆகும்னா 9 to 10 meter per second. கேட் ரன் ஆகிறது ஹவு ஃபாஸ்ட் த கேட் ரன்ஸ்னால் ஸ்பீட் ஆஃப் கேட் வந்து 14 meter per second. இதெல்லாம் ஆவரேஜ். சைக்கிளிங் வந்துட்டு 10 to 25 kilometer per hour போவாங்க. சீத்தா ரன்னிங் வந்துட்டு 31 meter per second. பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுலர்ஸ் கிரிக்கெட்டில் பால் போடுறவங்க எவ்வளோ ஸ்பீடில் போடுவாங்கன்னா 90 to 100 miles per hour. பேட்மிண்டன் விளையாடுறவங்க எந்த ஸ்பீடில் பால் ஹிட் பண்ணுவாங்கன்னா 80 to 90 meter per second. பேசஞ்சர் ஜெட் வந்து 180 meter per second ஃப்ளை ஆகும். In today's class we learn about velocity. See, velocity is the rate of change in displacement. ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதோட யூனிட்டும் மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் பை டைம்னா இட் இஸ் ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா மீட்டர் பர் செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஏலேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்பீட். ஸோ லுக் அட் த ஃபிகர். அண்ட் அத்லெட் டேக்ஸ் 25 seconds to complete a 200 meter sprint event. Find her speed and velocity. ஒரு அத்லெட் ரன் பண்ணுறாங்க, அவங்க வந்து 25 seconds எடுத்துக்கிறாங்க எவ்வளோ மீட்டர் கவர் பண்ணுறதுக்கு, 200 meter கவர் பண்ணுறதுக்கு. அவங்களோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுற சொல்கிறாங்க. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ லுக் அட் திஸ். பாருங்கள், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இது வந்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 200 meter. ஸோ டிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடாது, என்ன தான் எடுக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எடுக்கணும். எதுக்கு, வெலாசிட்டி கால்குலேட் பண்ண. ஸ்பீடு கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகே, பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை டைம் அதாவது 200/25 = 8 meter per second. இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் தான் போடணும். ஸோ டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா மீட்டர் பை செகண்ட்ஸ், டைம் ட்ராவல் 25 secondsன்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வில் சி அபவுட் யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸ்பீடு வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்பீட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் மாதிரியே வெலாசிட்டிலையும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குது. A body is said to have uniform velocity if it covers equal displacement at equal interval of time in the same direction. எதுக்கு வந்துட்டு ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரெக்ஷன் இருக்கிறதுனால வெலாசிட்டிக்கும் டைரெக்ஷன் இருக்குது. அண்டர்ஸ்டுட்? ஸோ லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்யூம். லைட்டு வந்து எப்படி ட்ராவல் பண்ணும், சேம் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கவர் பண்ணும். 1 minute 500 meters கவர் ஆகுது அப்படின்னா செகண்ட் மினிட்டுக்கும் அதே 100 meters தான் கவர் ஆகும். அந்த மாதிரி தேர்ட் மினிட்டுக்கும் 100 meters அந்த மாதிரி தான் கவர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு
Non-uniform velocity na, if either speed or direction changes, the velocity is non-uniform. ஒன்றா இப்படி போயிட்டுருக்க ஆப்ஜெக்ட் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலோ அதோட ஸ்பீடு அதிகமானாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ ஸ்பீட் சேஞ்ச் ஆனாலும் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. எக்ஸாம்பிள், அ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஸ்டாப் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்லோவாக போகும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகும். இதில் என்ன வந்து சேஞ்ச் ஆகுது? ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. Next we'll see how to calculate the average velocity. If the total displacement of the object is divided by the total time, total displacement அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏ பொசிஷன்லேருந்து பிக்கு மூவ் ஆகுது, அப்புறம் பியில் இருந்து சிக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இதுதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by the total time taken is called the average velocity. Very important formula, total displacement by total time taken. In the figure given below, a car travels 5 meters due east. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் ஈஸ்ட் டைரெக்ஷனில், ஃபஸ்ட் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் போட்டுக்கலாம். நார்த்து, இது ஈஸ்ட்டு. ஸோ 5 meters ஈஸ்ட் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? யூ டர்ன் எடுக்குது and travels another 7 km. அதுக்கப்புறம் 7 kilometers போகுது. If the time taken for the whole journey is 0.2 hours, the average velocity of the car, velocity கேட்குறாங்க. average velocity என்னது? total displacement. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதோ அதுதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகிறதுனால +5, அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால -7. ஸோ த ஆன்சர் இஸ் -2. எந்த டைரெக்ஷனில் போகுது? வெஸ்ட். வெஸ்ட்டில் போகிறதுனால தான் -2. இதுதான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் -2 டிவைடட் பை 0.2 hours, அதுதான் உங்களோட ஆவரேஜ் வெலாசிட்டி. வில் லுக் இன் டு த ஆன்சர். சி, average velocity is total time taken due to the east of point O as positive. East வந்து பாசிட்டிவ்னு வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 - 7 divided by 0.2 -2 divided by 0.2, that is 10 km/h or -10 into கிலோமீட்டர் வந்துட்டு மீட்டராக கன்வெர்ட், மீட்டர் பை செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிற ஆன்சரை 5 divided by 18 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் த ஆன்சர். மைனஸுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுறது? வெஸ்ட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் -2.8 meter/second. Understood? See here, the triangle method can help you to recall the relationship between velocity, displacement and time. Already we know velocity வந்துட்டு இந்த triangle வந்துட்டு இந்த triangle போட்டு வச்சிட்டிங்கன்னா மேலே v equal to d by t. d na displacement, velocity equal to displacement by time. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா v equal to d by t. இதே t வேணும்னா t எங்கே கொண்டு போயிடனா velocity எங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ t equal to d by v. ஸோ t வேணும்னா d by v, v வேணும்னா d by t. இதே t வேணும்னா v into d. ஓகே, இதே d வேணும்னா displacement equal to velocity into time. So if you write the triangle and you can remember the formula easily. So here are few questions you have to answer. Answer the following questions. Calculate the velocity of a car traveling with a uniform velocity covering 100 meters in 4 seconds. அப்படிங்கிறாங்க. வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டியை நம்மளுக்கே தெரியும், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? யூனிஃபார்ம் வெலாசிட்டி கவரிங் 100 meter. 100 divided by 4. So the answer is 25 meter/second. So your homework will be, நான் இப்போ calculate பண்ணுற எல்லா சம்ஸுமே நீங்கள் தனியாக சப்ஜெக்ட் நோட்டில் you should write the question. This is the question and this is the answer. Okay, this will be your question number 6, first part.
This will be question number 6, second part. This will be question number 6, third part. Okay, write the question and solve with the answers. I'll show you the solved answers at the end of this video. Okay, for now எப்படி velocity கண்டுபிடிக்கணும் தெரியுதா? displacement கொடுத்திருக்க displacement divided by time 4, we get 25. இங்கே என்ன யூனிட்டோ அதான் போடணும், மீட்டர் per second. செகண்ட் பாருங்க, உசைன் போல்ட் covers a 100 meters in 9.54 seconds. Calculate his speed. Speed na distance by time உங்களுக்கே தெரியும். So 100 divided by 9.58. Speed equal to distance by time 9.58. இதுக்கு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 10.4 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இதோட ஆன்சர். இஃப் உசைன் போல்ட் கம்பீட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரும் சேஸ் பண்ணுறாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் காம்படிஷன் மாதிரி கம்பீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இதில் யார் வின்னர் அப்படிங்கிறாங்க. which is running at the speed of 30 meter per second. சீத்தா எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதா? 30 மீட்டர் per செகண்டில் ஓடுது. ஆனால் உசைன் போல்ட் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாரு? 10.4 மீட்டர் per செகண்டில் போஸ். இப்போ who is the winner? We know that cheetah runs at 30 meter per second, so cheetah will be the winner. So cheetah is winner அப்படின்னு எழுதணும். I'll show you how to write. Okay, last question. You are walking along east direction covering a distance of 4 meter. ஈஸ்ட் டைரெக்ஷனில் போடுறீங்க. எப்பயுமே நார்த்து சவுத் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து ஈஸ்ட்டு இது ரெண்டையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா வெஸ்ட்டும் சவுத்தும் உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், யூ ஆர் வாக்கிங் அலாங் த ஈஸ்ட் டைரெக்ஷன். ஈஸ்ட்டில் போகிறீங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் போகிறீங்க. தென் 2 மீட்டர் சவுத்னா கீழே சவுத் 2 மீட்டருக்கு போகிறீங்க. தென் 4 மீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்டில் 4 மீட்டர் போகிறீங்க. நவ் லாஸ்ட்டாக and you cover northல 2 மீட்டர் போகிறீங்க. இது என்ன ஃபார்ம் ஆகுது? ரெக்டாங்கிள். வெரி குட். யூ கவர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 21 செகண்ட்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸை எவ்வளோ செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறீங்க? 21 செகண்ட். வாட் இஸ் யோர் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் உங்களுக்கே தெரியும். ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல். ஸோ 4 + 4 8, 8 + 2 10, 10 + 2 12. Total distance வந்து 12 divided by 21. So your answer will be 0.57 meter per second. Okay, and your displacement will be, your average velocity will be 0 because நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன்லேயே எண்ட் பண்ணுறீங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லை. அண்டர்ஸ்டுட்? Okay, next one. So in the 3 questions unga homework kanna. Next we'll see about the acceleration. Acceleration is the rate of change of velocity. Velocity marchi அப்படினா அதுக்கு பேர் தான் with respect to time, then it is called acceleration. In other words, if a body changes its speed or direction, then it's said to be accelerated. பாருங்க, speed change ஆனாவோ direction change ஆனாவோ அதுக்கு பேர் acceleration அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இங்கே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் ஸ்பீடு மாறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வெலாசிட்டி. ஸ்பீட் சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் வெலாசிட்டி. வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் ஆக்ஸலரேஷன். So acceleration is the rate of change of velocity. Velocity change ஆகுது. ஸ்பீட் சேஞ்ச் ஆனாலும் அது ஆக்ஸலரேஷன் அர்த்தம், இல்லை டைரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஆக்ஸலரேஷன் அர்த்தம். இங்கே பாருங்கள், இது 20 மீட்டர் per செகண்டில் கவர் ஆகுது, இது 30 மீட்டர் per செகண்டில் கவர் ஆகுது. ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது. இங்கே 20 தான் போகுது, இங்கேயும் 20 தான் போகுது, ஆனால் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் டைரெக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரெக்ஷன். ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. Next we'll see this. Acceleration equal to change in velocity by time. So final velocity v minus initial velocity u. Acceleration வந்து change in velocity by time. அது எப்படி calculate பண்ணணும்னா final velocity first எழுதிக்கணும், அதுக்கப்புறம் minus initial velocity divided by time. Final velocity or representation v, initial velocity u.
So a equal to v minus u divided by t. So SI unit of acceleration is meter per second square. பாருங்க ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் மீட்டர் பர் செகண்ட், ஆனால் ஆக்சலரேஷனுக்கு மட்டும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கண்டிப்பாக தானே வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அ கார் அட் ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத். பாருங்கள் கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? u வந்துட்டு 0. ஃபைனல் வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. இட் ரீச்சஸ் அ வெலாசிட்டி ஆஃப் 12 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் இன் 4 செகண்ட்ஸ். ஸோ இனிஷியல் டைம் 0, எண்ட் டைம் வந்துட்டு 4 மீட்டர் பர் செகண்ட். 4 செகண்டில் 12 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. வாட் இஸ் இட்ஸ் ஆக்சலரேஷன்? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வியோட வேல்யூ என்ன? 12. ஃபைனல் வேல்யூ மைனஸ் 0, இனிஷியல் வேல்யூ 0, அதனால் 0 டிவைடட் பை டைம் டேக்கன். Total time in 0 plus 4 is 4. So the answer will be 3. Acceleration is meter per second square. This is how you will solve. Idu ungaloda sum. You have to write this also in your note. Homework, as homework, okay? See, initial velocity vandittu 0. So na sonna madriye inga kuduthirukanga. Understood? So next, see how brisk. So this will be another question you have to solve, okay? This is another question. Question number 8, you have to solve this also. My name is Cheetah. I can run at a great speed. Do you know what my speed is? It is 25 meter per second to 30 meter per second. My speed changes from 0 to 20 meter seconds in 2 seconds. See how good my acceleration is. கேன் யூ கேல்குலேட் இட் அப்படிங்கிறாங்க. அவங்க ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, மீட்டர் பர் செகண்டில் ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. 2 செகண்ட்ஸில் 0லேருந்து 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து அளவுக்கு ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போ அவங்களோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ நவ் யூ கெட் last final velocity எவ்வளோ? 20 meter per second. So 20 minus initial velocity எவ்வளோ? 0 divided by time. எவ்வளோ டைமில்? 2 செகண்ட்ஸில். So the answer is 10 meter per acceleration second square. போட மறந்துடாதீங்க. meter power second, meter by second square. This will be the answer. இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இஃப் த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். 3 நேம்ஸ் இருக்குது. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி வந்து கம்மியாகுது, அதாவது ஸ்பீடு கம்மியாகுது, அதுக்கு பேர் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். ஸோ 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வெலாசிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா with respect to time, then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. Understood? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. u வந்துட்டு 8 மீட்டர் பர் செகண்ட். அதே வெலாசிட்டி வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு 8, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட். ஃபஸ்ட்டு 8ங்கிற வெலாசிட்டியில் போகுது. அதோட டைம் ட்ராவல் வந்து 10. The velocity of a golf ball rolling in a straight line changes from 8 to 2 in 10 seconds. What is its deceleration? இப்போ acceleration increase ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? 8லேருந்து 2 வந்துச்சுன்னா அது என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசியூமிங் தட் இஸ் இன் டீசலரேஷன், யூனிஃபார்மாக டீசலரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சேம் திங். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 2 minus 8 divided by 10, that is equal to minus 0.6 meter per second. Minus அப்படின்னா indicates deceleration. Okay, now we'll see about the uniform acceleration. Before that, we'll see this acceleration பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த velocity
velocity activity-யை complete பண்ணும். இதுவும் உங்களோட homework. A velocity of train at different times is given in figure. Analyze this and complete the table. பாருங்க, first one is given. The distance travelled by train. ஏலேருந்து B பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி 6. பாருங்க இங்கே எழுதியிருக்காங்க. அப்புறம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்துட்டு 6 minus 0. That will get us 6 answer. ஸோ டைம் டேக்கன் வந்துட்டு இங்கேருந்து இது போகிறதுக்கு 10 seconds. ஸோ 10. ஸோ ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இனிஷியல் வந்துட்டு final minus 6 minus 0 divided by 10. So you get the answer 6.6. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சம்மும் போடுறீங்க. சாரிங்க, பியிலேருந்து சிக்கு போடுறதுக்கு வாட் இஸ் த திங்? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? இனிஷியல் வெலாசிட்டி 6. ஸோ see, look here, initial velocity 6, final velocity 14. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இங்கே எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது? டைம் டேக்கன் வந்து அதே 10. சேஞ்ச் இன் வெலாசிட்டி 14 minus 6 is, ஸோ 14 minus 6 equal to 8. 8 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இப்போ இந்த v minus u வந்துட்டு 8 divided by 10 equal to 0.8. எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் வந்து பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சிடிக்கு சியூடிக்கும் என்ன எழுதுவீங்க? இனிஷியலும் அதே தான், ஃபைனலும் அதே தான். சேஞ்ச் இன் வெலாசிட்டி எதுவுமே கிடையாது, 0. இது 10. 0 by anything is 0. ஸோ there is no acceleration at all. ஸ்பீடு எதுவுமே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆக்ஸலரேஷன் 0 அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. டியிலேருந்து இ வரைக்கும் போனால் டி வந்து 14, நெக்ஸ்ட்டு 6. ஸோ -8. 6 minus 14 is -8. தென் சேம் டைம் இன்டர்வல் 10 seconds தான். So -8 divided by 10 is -8.8. Minus indicates deceleration or retardation. கம்மி ஆகிட்டு வருது, ஸ்லோ ஆகிட்டு வருது ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். சேம் திங் யூ வில் பி டூயிங் ஃபார் த லாஸ்ட் ஒன். இதுவும் உங்களோட ஹோம்ஒர்க் தான். So we saw this initial velocity minus final velocity. Uniform acceleration now when an object undergoes uniform acceleration when the change, அதாவது increase or decrease in its velocity for every unit time is same. சேம் டைம் இன்டர்வலில் ஒரு யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அது வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடும் டிக்ரீஸ் ஆகிற ஸ்பீடும் வெலாசிட்டியும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சி த டேபிள் கிவன் below shows the uniform acceleration of a bus. பஸ்ஸோட யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட வெலாசிட்டி வந்துட்டு சேமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 20, அப்புறம் 20 இன்க்ரீஸ் ஆகுது. 40லேருந்து 20 இன்க்ரீஸ் ஆகுது. 60லேருந்து 20 இன்க்ரீஸ். 80லேருந்து 20 இன்க்ரீஸ். 100லேருந்து 20 இன்க்ரீஸ். ஸோ ஒரே டைம் இன்டர்வலில் சேமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்ஸலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். பாருங்கள், யூனிஃபார்ம் டீசலரேஷன் 100லேருந்து -20, அதே -20 தான் எவ்ரிவேர் இட் கண்டினியூஸ். அதனால் இது பேர் யூனிஃபார்ம் டீசலரேஷன். when the velocity of object is increasing by 20 meter per second, then the acceleration is 20 meter per second square. Acceleration 20. When the velocity of object is decreasing by 20 meter per second, then deceleration is 20 meter per second square. Next we'll see the non-uniform acceleration. ஒன்றா வெலாசிட்டி வந்து கரெக்டான டைமில் சேஞ்ச் ஆகாது, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுனாலும் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆச்சுனாலும் அது பேர் நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் இஃப் த சேஞ்ச் இன் இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் நாட் சேம். கொடுத்துருக்கிற டைமில் ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி வந்துட்டு கரெக்டாக சேஞ்ச் ஆகல, யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகல அப்படின்னா அதுக்கு பேர் டீசலரேஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0. வெலாசிட்டி வந்து 10ல் இருக்குது, இதுவும் 0லேருந்து 10க்கு மாறுது. 40ல் இருக்கும்போது வெலாசிட்டி 30 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ
0லேருந்து 10, 10லேருந்து 30, 30லேருந்து 20 மாறி மாறி இந்த நம்பர்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. சேஞ்ச் இன் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். நோட் ஹியர் தட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி செகண்ட். Thus the moving object undergoes a non-uniform acceleration அப்படின்னு சொல்கிறாங்க. Now we'll look into the distance time graph. A car traveling along a straight line away from the starting point 0 is shown. ஒரு கார் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல் இருந்து அவே ஸ்ட்ரெயிட்டாக அவேல போயிட்டுருக்கு. A distance of car is measured for every second. அதோட டிஸ்டன்ஸை எவ்ரி செகண்ட் மெஷர் பண்ணுறாங்க. 0 பாயிண்ட்லேருந்து அவேல போயிட்டே இருக்குது, கார் மூவ் ஆகிட்டே இருக்குது away from 0. The distance and time are recorded and the graph is plotted at using the data. இது எந்த டைரெக்ஷனில் எப்படி ட்ராவல் ஆகுது, எந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம் இன்டர்வலில் ட்ராவல் ஆகிறத ஒரு கிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தி ரிசல்ட் ஃபார் 4 பாசிபிள் ஜர்னிஸ் ஆர் ஷோன் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒன், கார் வந்து ரெஸ்ட்டாக இருக்க போகுது பாருங்கள். அது ஏற்கனவே ஒரு ஸ்மால் சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா 20 மீட்டர்ஸ் அது ட்ராவல் பண்ணிச்சு 0லேருந்து. ஆல்ரெடி 20ல் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0 டைம் இன்டர்வல்லையும் 20ல் தான் இருக்குது பாருங்கள். 0 இதுதான் டைம் டிஸ்டன்ஸ். எப்பயுமே டைமை வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸில் எடுத்துக்கணும். டைம் வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸ், டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒய் ஆக்சஸ். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரு, டைம் வந்து செகண்ட்ஸில் டினோட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே கார் 20ல் தான் இருக்குது, 20 கிலோமீட்டர். 0 டைம் இன்டர்வல் அப்போ 20ல் இருக்குது, 1ங்கிறப்பையும் 20ல் இருக்குது, 2ங்கிறப்பையும் 20ல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா கார் இஸ் அட் ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது, ஒரே டிஸ்டன்ஸ்லையே தான் இருக்குது அப்படின்னா அது கார் இஸ் அட் ரெஸ்ட். ஸ்ட்ரெயிட் லைன் இண்டிகேட்ஸ் கார் இஸ் அட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பி, கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 மீட்டர்ஸை 1 செகண்டில் கவர் பண்ணிச்சு, 20 மீட்டர்ஸை 2 செகண்ட்ஸில் கவர் பண்ணிச்சு, 30 மீட்டர்ஸை 3 செகண்ட்ஸில், 40 மீட்டர்ஸை 4 செகண்ட்ஸில், 50 மீட்டர்ஸை 5 செகண்ட்ஸில். இப்படி ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்குது, கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். போத் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். தி கிராஃப் ஹேஸ் கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்குது. த டிஸ்டன்ஸ் increases 10 meter in every second. Thus the cars move with uniform speed. Car traveling at increasing speed. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட கர்வ் இப்படி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 0.0ல், அப்புறம் 1ல் 5 மீட்டர்ஸ் மட்டும் போகுது, அப்புறம் 20 மீட்டர்ஸ் போகுது, அப்புறம் 45 மீட்டர்ஸ் போகுது, அப்புறம் 80 போகுது, அப்புறம் 125 போயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு பேர் என்ன, இன்க்ரீஸிங் ஸ்பீட். இப்படி லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த கிராஃப் வந்துட்டு ஷோஸ் இன்க்ரீஸிங் ஸ்பீட். கிராஃப் ஹஸ் இன்க்ரீஸிங் கிரேடியன்ட். இதுக்கு இன்னொரு வேர்ட் இருக்குது, கிரேடியன்ட் சொல்லுவாங்க. ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், ஸ்பீடை கால்குலேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டிஸ்டன்ஸ் கவர்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீட்னா இந்த மாதிரி கர்வ் இருக்கும் பாருங்கள். 0, அப்புறம் 45, அப்புறம் 80, அப்புறம் 105, அப்புறம் 120, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. 125, 55 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பார்க்குறதுக்கு அதிகமாக இருந்தாலும் கடைசியாக வர ஸ்லோவாக தான் இருக்குது. அப்படின்னா டிக்ரீஸிங் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராஃப் ஹஸ் டிக்ரீஸிங் கிரேடியன்ட். த ஸ்பீட் டிக்ரீசஸ். ஸோ டிஸ்டன்ஸ் டைமில் என்ன நம்ம பார்த்துக்கலாம், ஸ்பீட் வந்து எப்படி போகுது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் டைம் கிராஃப். லெட் அஸ் கன்சிடர் அ பஸ் ட்ராவலிங் ஃப்ரம் தஞ்சாவூர் டு திருச்சி. தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு ஒரு பஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் மெஷர்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஸோ அதோட பஸ்ஸோட ஸ்பீடை எவ்ரி செகண்ட் நோட் பண்ணுறாங்க. த ஸ்பீட் அண்ட் த டைம் ஆர் ரெக்கார்டட் அண்ட் த கிராஃப் இஸ் பிளாட்டட் யூஸிங் த டேட்டா. இட் இஸ் நோன் ஆஸ் ஸ்பீட் டைம் கிராஃப். The result for the 4 possible journeys are. ஸோ அந்த ஸ்பீட் டைம் கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. ஒரு பஸ் தஞ்சாவூர் வரைக்கும் போகுது திருச்சியிலேருந்து. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பஸ் அட் ரெஸ்ட். ஒரு பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அப்புறம் ஸ்பீடே கிடையாது, எந்த ஸ்பீடும் போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது.
டைம் பாட்டில் போயிட்டே இருக்கா, ஆனால் எந்த டிஸ்டன்ஸும் எந்த ஸ்பீட்லேயும் அது போகவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மூவ் ஆகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். The speed of the bus remains 0 meter per second. So the bus has zero acceleration. கண்டிப்பாக இந்த ஸ்பீட் டைம் கிராஃப் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா பஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு ஸ்பீடும் ஒன்றும் கிடையாது, ஸ்பீடும் 0, ஆக்சலரேஷனும் கிடையாது, 0 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் இவ்வளோ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது பாருங்கள். 0 டைம் அப்போ 10ல் இருக்குது, ஃபஸ்ட்டு இது அப்பயும் 10ல் இருக்குது, 10 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. செகண்ட்லேயும் 10 மீட்டர் பர் செகண்ட். அந்த மாதிரி யூனிஃபார்மாக ட்ராவல் ஆச்சுன்னா ஒரு ஹரிசான்டல் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். த ஸ்பீட் ஆஃப் த பஸ் ரிமைன்ஸ் அட் 10 மீட்டர் பர் செகண்ட். ஹியர் த ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் 0. ஸ்லோப் வந்து கிடையவே கிடையாது. ஸோ த பஸ் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். எதுக்கு ஸ்லோப் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் 0 ஆக்சலரேஷன், இங்கேயும் 0 ஆக்சலரேஷன். ஸ்ட்ரெயிட் லைன், ஹரிசான்டல் லைன் இண்டிகேட் 0 ஆக்சலரேஷன். லாஸ்ட் ஒன் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் இன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 அப்போ டைம் 0 அப்போ 10 ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. 1 அப்போ 10, சாரி இங்கே ஒரு ஸ்மால் புக்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணால் ஃபஸ்ட்டு 0 அப்போ 0ன்னு தான் போடணும். இங்கே 1 இரேஸ் பண்ணிடுங்க, 1 வராது. ஸோ ஜஸ்ட் 0 அண்ட் 0. 1 அப்போ 1 செகண்ட் அப்போ 10 டிஸ்டன்ஸ் 10 ஸ்பீடில் போகுது, 10 மீட்டர் பர் செகண்ட். 2 செகண்ட் அப்போ 20 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி இஃப் இட் ஷோ லைக் திஸ் தென் இட் இஸ் கால்ட் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். பஸ் இஸ் ட்ராவலிங் இன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ ஸ்பீட் டைம் கிராஃப் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்சலரேஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா எதை இண்டிகேட் பண்ணுது? ஆக்சலரேஷன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இப்போ பாருங்கள், the speed of the bus increases by 10 seconds meter per second every second. Hence the graph is positive or constant gradient. The acceleration is constant. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டு, ஆனால் அதோட ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீசஸ் பை பாசிட்டிவ் கிரேடியன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் டீசலரேஷன். டீசலரேஷன் அப்படின்னா மேலேருந்து கீழே வரணும் லைன். ஸோ மேலேருந்து கீழே வருதா, ஸோ 50லேருந்து கீழே வருது அப்படின்னா யூனிஃபார்ம் டீசலரேஷன். டீசலரேஷன்னா ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், 50 0 டைம் அப்போ 50 இருக்குது, 50 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 1 செகண்ட் அப்போ 40, அப்படியே டிக்ரீஸ் ஆகி 0க்கு வந்துருச்சு. அதனால யூனிஃபார்ம் டீசலரேஷன் கர்வ் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஸ்பீட் டைம், the speed of the bus decreases by 10 seconds every second. Hence the graph is a negative gradient and constant. Acceleration is negative and a constant. Acceleration வந்துட்டு இதுக்கு இருக்குது, அது வந்து நெகட்டிவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பஸ் ட்ராவலிங் வித் இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன்னா பாருங்கள், டைம் கிராஃபில் அப்படியே ஆக்சலரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். பாருங்கள், ஸ்பீடு டைம். ஸோ 0 அப்போ 0, இங்கேயும் மாற்றிக்கோங்க, இங்கே 0 அப்போ 0 தான் வரணும், 10 வரக்கூடாது. 0 0. 1 செகண்ட் அப்போ 2 மீட்டர் பர் செகண்ட் போகுது ஸ்பீடில். 2 அப்போ 8. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடச்சுன்னா the speed of the bus is increasing with time. ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. hence the graph has positive or increasing gradient and the acceleration increases. acceleration இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ understood? So last one, the bus traveling with decreasing acceleration or non-uniform acceleration. acceleration வந்து டிக்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு பாருங்கள் 10. சாரி, இங்கேயும் மாற்றிக்கோங்க, இது 0 தான் வரணும். 0 0. நெக்ஸ்ட்டு 1 அப்போ 18 வரைக்கும் அது ட்ராவல் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இப்படி ஒரு கர்வ் வந்துச்சு அப்படின்னா அது டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன். பஸ் ட்ராவலிங் அட் டிக்ரீசிங் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ், டிக்ரீசிங் கிரேடியன்ட் இல்லைன்னா acceleration decreases.
Next we'll look into the comparison between distance and time graphs. The speed and time graph and distance graph may be look similar. பாருங்க ரெண்டு கிராஃபுக்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். என்னது ஸ்பீட் டைம் கிராஃபையும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரம் A to B, from B to C, from C to A. So this is very important. From A to B, B to C. பாருங்க கார் accelerates uniformly from rest. ரெஸ்ட்லேருந்து அது எப்படி போகுது, ஏலேருந்து பி வரைக்கும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸ்லேருந்து டைம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபை இப்படி தான் போடணும், கான்ஸ்டண்ட்டாக போகுது அப்படின்னு. டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் ரேட், ஹென்ஸ் த கிரேடியன்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ கான்கேவ்னால் குழியாக இருக்கும், இப்படியே போகணும். குழியாக இருக்கா, ஸோ கான்கேவ் கர்வ் தான் போடணும். இதுதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸ்பீட் டைம் கிராஃபை இப்படி போடணும், இப்படி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஜீரோ ஆக்ஸலரேஷன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அடுத்தது டிக்ரீஸிங் கிரேடியன்ட் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்ஸலரேஷனில் போயிட்டுருக்கு. ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு இங்கே எழுதணும். இங்கே கான்ஸ்டண்ட்டாக போகணுன்னா டிஸ்டன்ஸ் மூவ்ஸ் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னால் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அதுதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியாக டீசலரேஷன்னா இப்படி பேரபோலா கர்வ் மாதிரி போடுவோம்ல, இதுதான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் மூவ்ஸ் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸிங் ரேட். கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது டிஸ்டன்ஸ். அதுக்கு இப்படி தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் வில் see. They have given another activity, graph and story. You have to write the story according to the graph. இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ராஜு began walking to his school. ஸோ ராஜு வந்துட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால அதோட கிராஃப் வந்து எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கான். சடன்லி he remembered that he forgot his pen and walked back home. அதனால கரெக்டாக ஃபர்காட் பண்ணிட்டான் பெண்ணை, அதனால் பின்னாடி ஹோமுக்கு வரான். and walk back home. And then he stopped suddenly when he heard noise. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தான், ஏன்னா அவனுக்கு ஒரு நாய்ஸ் கேட்டுச்சு அப்படிங்கிறத இந்த கிராஃப் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், ராணி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் மதர். ராணி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் சம் டைம். வென் ஷி saw her mother, she ran out of her home. அம்மாவை பார்த்தோன்னே ஓடி போகிறாங்க வெளியில். hugged her and stood there for a while. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அந்த மாதிரி imagine and write a story of your own from the given graph. இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஜீரோவிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, ராமுங்கிறவங்க வாக் டு அ ஷாப், பர்ச்சேஸ்ட் ஃபியூ ஐட்டம்ஸ் ஃபார் சம் டைம். ஷாப்புக்கு போகிறாங்க ராமுங்கிறவங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஷாப்பில் கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிறாங்க. அங்கேயே அந்த ஷாப்பில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிறாங்க, வெயிட் பண்ணி வாங்குகிறாங்க. அண்ட் வாக் பேக் ஹோம், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தென் ஸ்டார்டட் டு வாக் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ் ஹவுஸ் அண்ட் ஸ்டே தேர் ஃபார் சம் டைம். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே கொஞ்சம் நேரம் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களே ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி இங்கே ரைட் பண்ணும். திஸ் ஆல்சோ வில் பி யுவர் ஹோம் ஒர்க். Children, watch my first video about speed. And இது வந்து 4th question வந்து உங்கள் புக் ஒர்க்கு பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து 27, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1. 5th கொஷினும் உங்கள் புக்லேயே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சாரி, 5th கொஷின் வித் ஆன்சர். ஸோ 5th கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்க 6th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 6th ஃபஸ்ட் ஒன் உசைன் போல்ட்டு சீத்தாக்கும் ரேஸ் வச்சோம்ல அந்த ஆக்டிவிட்டி. அப்புறமா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டாங்களா அந்த ஆக்டிவிட்டி. ப்ளஸ் 7th ஒன் டேப்லோ காலம் இந்த ஆக்டிவிட்டி. 8th ஒன் சீத்தா பிக்சர் போட்டுட்டு அது எவ்வளோ இனிஷியல் டைமு ஃபைனல் டைம் கொடுத்துருக்காங்களா அந்த ஆக்டிவிட்டி. அப்புறம் இந்த 9th கொஸ்டின் அந்த டேப்லோ காலமில் டிக்ரீஸ் இன் ஸ்பீடு அதோட டைம் கால்குலேட் பண்ணுறது 1 செகண்ட். லாஸ்ட் ஒன் இமேஜின் அ ஸ்டோரி. இது 10 கொஸ்டின்ஸும் உங்களோட ஹோம் ஒர்க். யூ ஷுட் ரைட் இன் த சப்ஜெக்ட் நோட். ஸோ இதில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை டைம் கிராஃப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்படி போட்டால் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீட் போகுது, சேம் ஸ்பீடில் போகுது.
இப்படி போட்டால் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இப்படி போட்டால் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இஸ் யூஸ் ஃபார் ஃபைண்டிங் த சேஞ்சிங் ஸ்பீட் அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ். இதுக்கு தான் இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் யூஸ் ஆகுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஹரிசாண்டல் லைன் ஆன் த ஸ்பீட் டைம் கிராஃப் ரெப்ரசன்ட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸ்பீட் டைம் கிராஃபில் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருந்துச்சுன்னா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இது ஸ்பீடு, இது டைம். இதில் ஹரிசாண்டல் லைன் இப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்ன? அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம்ல, இப்படி போச்சுன்னா இன்க்ரீசிங் ஸ்பீட், இப்படி போச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட், இப்படி போச்சுன்னா டிக்ரீசிங் ஸ்பீட். A sloping line on the speed time graph represent the acceleration. இப்படி போனால் acceleration அப்படின்னு அர்த்தம். The sloping line acceleration shows that the speed of the object is changing. Speed வந்து change ஆகுது அப்படின்னு அர்த்தம். The object is either speeding up or ஒன்றா ஆக்சலரேஷன் இப்படி இருந்தால் டீசலரேஷன்னு சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் ஆக்சலரேஷன் இல்லை, ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா ஆக்சலரேஷனே இல்லை. ஆக்சலரேஷன் இந்த இடத்துல ஜீரோ. இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நடக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன் நடக்குது. அண்டர்ஸ்டுட்? The object is either speeding up or slowing down. The steeper the slope of the line, the greater the acceleration. If the line slopes downwards from left, rightல இருந்து லெஃப்ட்டுக்கு போச்சுன்னா then the object is showing a slowing down அப்படின்னு அர்த்தம். இந்த கிராஃபில் இப்படி போச்சு அப்படின்னா இது ஆக்சலரேஷன் வந்து ஸ்லோ ஆகுது, ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். The motion is sometimes referred to as deceleration. However, remember that deceleration is really just a special kind of acceleration. It is acceleration where the speed of the object is decreasing with time. So speed வந்து decreasing with time. இது உங்களோட homework, very important formula to remember. இது கண்டிப்பாக இந்த 5யும் எழுதுறீங்க. ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி, வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன், இதோட யூனிட்ஸும் எழுதுறீங்க. லாஸ்ட் ஒன், இந்த டாப்பிக்கும் உங்களோட ஹோம்ஒர்க். கண்டிப்பாக உங்கள் நோட்டில் இதெல்லாமே எழுதியிருக்கணும். fill in the boxes. So already I have solved this. So next one also, these are the answers for that. Okay, that's all for today's class. Thank you. Have a good day.